5 ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு 720 யாத்ரிகள் செல்வார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் உத்தரகாண்டில் உள்ள லிப்புலேக் கணவாய் மற்றும் சிக்கிமில் உள்ள நாத்துல்லா கணவாய் ஆகிய 2 அதிகாரப்பூர்வ வழித்தடங்கள் வழியாக இந்த யாத்திரை நடைபெற உள்ளது. தலா 48 பக்தர்கள் கொண்ட 5 குழுக்கள் லிப்புலேக் கணவாய் வழியாக பயணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள யாத்ரிகர்கள் தலா 48 பக்தர்கள் கொண்ட 10 குழுக்களாக நாத்துல்லா கணவாய் வழியாக பயணிப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. 2 வழித்தடங்களிலும் இப்பொழுது முழுமையாக வாகனம் ஓட்டிச் செல்லக்கூடிய வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் 2 தொடர்பு அதிகாரிகள் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தில் இந்தியாவும் சீனாவும் இந்த யாத்திரையை மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்ட பிறகு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திபெத்தில் உள்ள கைலாஷ் மலை மற்றும் மானசரோவர் ஏரி ஆகியவை இந்துக்களுக்கான புனித தலமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு சுமார் 5384 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது என்றும் இதில் 404 பேர் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கணினி மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு ரேண்டம் குழுக்கள் முறையில் இந்த யாத்ரிகர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த யாத்திரை புத்த மதத்தினர் மற்றும் சமணர்களுக்கும் புனிதமானது என வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். மேலும் இந்த யாத்திரையின் போது காசியாபாத்தில் உள்ள கைலாஷ் மானசரோவர் யாத்ரா பவனில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.